இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பாருங்க, எதுக்கு நடுவில் எடுக்கணும், A and B. அப்போ தயவுசெய்து இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? இப்போ ஒரு ஸ்டெப்பாக போவோம். எப்படி போகிறோம்? ஒரு ஸ்டெப். இப்போ இந்த ஏபி போகிறதுக்கு இது ஒரு வழி, இது ஒரு வழி, இது ஒரு வழி. ஆமாவா இல்லையா? புரியுதா? நான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியுதா? வேறு வழியே இல்லை. அப்போ அது என்ன கனெக்ஷன்? சீரீஸ். ஒரு இதோட எண்டு இன்னொரு இதோட எண்டு கூட கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ அது என்ன கனெக்ஷன்? சீரீஸ். என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? தெளிவாக புரியுதா? சப்போஸ் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருந்தால் அது பேரலல் கனெக்ஷன். வேறு வழியே இல்லை, ஒரு வழியாக தான் போக முடியும். அது என்ன கனெக்ஷன்? இப்போ 6க்கும் 6க்கும் சீரீஸ் 2 ஈக்குவலா? சரி, இப்படி வரும் C1 C2 by C1 plus C2. அப்போ 6 into 6 36 divided by 12, 36 by 12 3. இல்லைன்னா சிம்பிளாக என்ன, ரெண்டுமே ஈக்குவலா? அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிவைட் பை எவ்வளோ கெப்பாசிட்டர் இருக்குது? அதான் C/N ஃபார்முலா கொடுத்தேன்னா புரியுதா? அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது? இது ஒரு 3 மைக்ரோஃபாரட், இதுக்கு மேலே இது ஒரு 3 மைக்ரோஃபாரட். கரெக்டா? இப்போ நல்லா பாரு, நான் இங்கேருந்து போகிறப்ப எனக்கு இது ஒரு வழி, இது ஒரு வழி, இது ஒரு வழி. அப்போ இது ரெண்டு என்ன ஆயிடுச்சு? பேரலல் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? இந்த யூனிவர்ஸ் ஒன்று, அதுக்கு பேரலாக ஒன்று. சீரீஸ்னா என்ன? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறது, சரியா? இப்போ இது பேரலல். 3யும் 3யும் பேரலில் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்? எத்தனை பேருக்கு இது புரியுது? புரியலையா? 3யும் 3யும் பேரலல். அப்போ ஃபார்முலா என்ன? C is equal to, எழுதவே இல்லை, நல்லா உட்காந்துருக்க சமன்கால் போட்டு. C is equal to C1 C2 by C1 plus C2. இது எதில் இருக்கு? இது எதில் இருக்கு? பேரலல் ஃபார்முலா என்ன? எழுதலை, அதான் சொல்கிறேன். அப்புறம் கேட்டோம் எங்கே இருக்கு? அங்கே நீ எழுதுக தெரியுது, C/N தெரியுது. கடைசியில் C/N எதுக்கு வரும்? சீரீஸ்க்கு வரும். நீ பேரலல் எழுதவே இல்லை. C1 plus C2 கரெக்டாக ரிஃபாத்? அப்போ C1 plus C2 எவ்வளோ? 3 plus 3 6. கரெக்டா? இன்னும் இது முடியல. இப்போ பாரு, த்ரீ 6. நல்லா பாரு, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். கரெக்டா? இப்போ நான் இந்த 2 பாயிண்ட் நடுவில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அப்போ நான் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இது ரெண்டு எப்படி இருக்கு? சீரீஸ். இப்போ 3க்கும் 6க்கும் சீரீஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணு. 2 வருதான்னு சொல்லு எனக்கு. வருதா? இப்போ நல்லா பாரு, இந்த 2 எப்படி இருக்கு? ஆன்சர் என்ன? புரியுதா? எதுக்கு? சரியா? எத்தனை பேருக்கு புரியல? இப்ப பாரு, இந்த இடத்துல 6ம் 6ம் எதில் இருக்கு? சீரீஸ்ல. ரிசல்டன்ட் என்ன வரும்? 6/2. இல்லைனா 6 6 are 36 divided by 6 plus 6 எவ்வளோ? 12. அப்போ 36/12 என்ன? அப்போ இந்த டயக்ராம் பார்த்தனா கரெக்டா? இது 2, இது 6, இது 3, இது 3. இந்த 3 எதில் இருக்கு? எப்படி பேரலல்னு சொல்ற? ஏன்னா நல்லா பாரு, எந்த பாயிண்ட் எடுக்கணுங்கிறது முக்கியம். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே பாயிண்ட் போகிறதுக்கு இது பேரலல். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ இதில் இது பேரலல். ஏன்னா நான் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அப்போ இது பேரலல். 3 + 3 எவ்வளோ? 6. இப்போ நல்லா பாரு, A B ஆமாவா இல்லையா?
இப்போ நல்லா பாரு, ஏபியை கம்பேர் பண்ணுறப்ப இது பேரலல், ஆனால் இது ரெண்டு எப்படி இருக்கு? சப்போஸ் கொஸ்டின் நான் மாத்துறேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல ஏவை தூக்கி நான் இங்கே போட்டேன். இப்போ நல்லா பாரு, இது ரெண்டு எப்படி இருச்சு? ஏன்னா ஏலேருந்து பிக்கு வரப்போ ஒன்று இந்த பாதை போல இல்லைன்னா, அப்போ முன்னாடி பாரு ஃபர்ஸ்ட் பேரலில் இருந்து இப்போ எதுக்கு மாறுது? அப்போ ஏன் மாறுதுன்னு தெரியுதா? ஏன்னா நான் எந்த பாயிண்ட் வந்து பார்க்குறேன். அப்போ ஏ டு பி. அப்போ நல்லா பாரு, இது எவ்வளோ? 6. இது எவ்வளோ? 3 3 6. அப்போ போன தடவை தப்பாக பண்ணியிருக்கீங்க. சரியா? இந்த இடத்துல நீ 3ன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு 3ன்னு சொன்னீங்க தப்பு தப்பா. 3 3 போன தடவை ரப் பண்ணியாச்சு. சரியா? போன தடவை ரப் பண்ணியாச்சு. இப்போ 3 3 எவ்வளோ? புரிஞ்சிருக்கும்னு நினச்சேன், புரியாதவங்களுக்கு நான் திரும்பி நடத்திடுறேன். சரியா? இப்போ 6 6 6 6 சீரீஸ். அப்போ என்ன வரும்? அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு கரெக்ட். எனக்கு தெரியும். போன தடவை நான் தான்டா பிபிடி போட்டேன், ஆன்சர் தெரியாமலா போடுவேன். சரி, வீட்டில் உட்காந்து பஸ்ஸில் வரப்போ ஃபுல்லாக கத்திக்கிட்டே வந்திருப்பேன். இப்போ பாரு, இது இது சரியா? இது ரெண்டு எதை காம்பினேஷன் இருக்கு? ரிஃபாத்து சீரீஸ்ல இருக்கு. இதுவும் இதுவும் bro நீங்க எந்த பாயிண்ட் சொல்றீங்க? கீழ வந்து மேல இருக்கு. இப்படி கீழ வந்து பாயிண்ட் சப்போஸ் மாறுறேனா? சீ நல்லா பண்ண, பேட்டரி இங்க தான கனெக்ட் பண்ணிருக்கேன். கரெக்ட்டா? இது ஒரு பாதை, இது ஒரு பாதை. சீரிஸா பேரலலா? பேரலல். இந்த 2 எப்படி இருக்கு? அது சீரிஸ்ல. அப்ப எஃபெக்டிவ் என்ன கிடைக்கும் எனக்கு? எத்தனை பேருக்கு வருது? இல்லை, ரெண்டு ஈக்குவலா? இப்போ டிவைட் பண்ண வேலை முடிஞ்சு. கரெக்டா? 1 மைக்ரோ ஃபேரட். இப்போ நல்லா டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்தேன்? 2 வோல்ட். பேரலில் வோல்டேஜ் என்ன? சேம். அப்போ இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 2 வோல்ட். இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 2 வோல்ட். இப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க? உன்னோட சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறான். இங்கே சார்ஜ் எவ்வளோ சார்? வோல்டேஜ் 2, கெப்பாசிட்டர் 1 மைக்ரோ ஃபேரட். சார்ஜ் எவ்வளோ? சார்ஜ் மைக்ரோ கூலும். கரெக்டா? சார்ஜ் என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவேன்? கூலும். அப்போ Q is equal to CV. அதான் பேசிக் பண்ணோம். Q is equal to CV. கெப்பாசிட்டன்ஸ் 1 மைக்ரோ ஃபேரட், இது 2. அப்போ 1 2s are 2, பட் யூனிட் என்ன? மைக்ரோ கூலும். அப்போ இந்த இடத்துல 2 இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கும்? 2. கரெக்டா இல்லையா? பட் கேள்வி என்னன்னா, இங்கே வந்து 2 கெப்பாசிட்டர் இருந்துச்சு ஆக்சுவலாக. கரெக்டா இல்லையா? இங்கே ஆக்சுவலாக எத்தனை கெப்பாசிட்டர் இருந்துச்சு? அப்போ இந்த 2 வழி எவ்வளோ போகுது, இந்த 2 வழி எவ்வளோ வருது? கரெக்டா? நல்லா சீரீஸ்னு பார்த்தனால ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தானே போகும். அப்போ எஃபெக்டிவ் எவ்வளோ போகுதோ அதே தானே இங்கேயும் போக போகுது. புரியுதா? அப்போ 2 and 2. புரியுதா? திவ்யா முடியலன்னா வீட்டுக்கு போயிட்டு வா, ரொம்ப டல் அடிக்கிற. இப்போ வர என்ன சொல்றாங்க? இந்த கிவன் சர்க்யூட் சார்ஜ் ஆஃப் 4 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர். ஃபேரட கூலும் சொல்லு, கூலும ஃபேரட்னு சொல்லு, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ நல்லா பாரு, என்கிட்ட இந்த சர்க்யூட்டில் அவங்க கேட்கவே இல்லை. கரெக்டாக இல்லையா? இந்த சர்க்யூட்டில் சார்ஜ் கேட்கல, இந்த சர்க்யூட்டில் கேட்குறான். நல்லா பாரு, இந்த வழி எவ்வளோ சார்ஜ் போகுதோ அதே சார்ஜ் தான் இது ரெண்டுத்துக்கு காம்பினேஷன் வழியாகவும் போகும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் இதோட காம்பினேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? காம்பினேஷன் எவ்வளோ வரும்? 6 எப்படி வந்துச்சு? பேரலல் இருக்கிறதுனால இது 4, இது எவ்வளோ? இப்போ ரிஃபாத், இது ரெண்டு எதில் இருக்கு? சீரீஸில். ஏன்னா வேறு வழி இல்லை, 4லேருந்து 6 தாண்டி தான் போக முடியும். அப்போ 6 என்ன ஆயிடுச்சு? 6 சீரீஸ் ஆயிடுச்சு. அப்போ சீரீஸில் எஃபெக்டிவ் எவ்வளோ கிடைக்குது? C is equal to 4 into 6 by 4 plus 6 வந்து 10. இப்படியே வச்சுக்கோ, 24/10 வச்சுக்கோ. சரியா? இப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க? சார்ஜ் கேட்குறாங்க. சார்ஜோட ஃபார்முலா என்ன?
24/10 24D. புரியுதா? அதுன்னு உனக்கு அப்பப்போ டவுட் வரும். 2/4 / 10 வந்து 24ன்னு போட்டு வருவேன். சீரியஸாக சொல்லிட்டா நீ அன்னைக்கு எனக்கு காலையில் ஏதோ எழுதி அனுப்பியிருந்தேன். சரி, வாட்ஸ்அப்பில் கூட ப்ரூஃப் இருக்கும், எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. 2x is இல்லை 2x is equal to 3D. x is equal to 2/3D. என்ன ப்ரோ ஆன்சர் தப்பா வருது? 3/2D. தப்பா போறேன். காலையில் ஏன் ப்ரோ தப்பா வருது? அது கரெக்டா பண்ணி ஆன்சர் தப்பு தான். அப்ப நீ பேசிக்கலி எது தப்பு பண்ணியிருந்த? உனக்கு KQ/X எடுக்கிறதுக்குள்ள இங்க வந்து X - Dன்னு போட்டு வச்சிருக்க. தப்பா நீ எடுத்தது ஆன்சர் அப்ப தப்பா தானே வரும். Find the equivalent capacitance between A and B. இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ, சரியா? நல்லா பாரு, நான் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா இந்த பாயிண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு. எந்த பாயிண்ட்? இந்த ஏங்கிற பாயிண்ட் இங்கேயும் இருக்கு, ஏங்கிற பாயிண்ட் இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஏன்னா நான் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இந்த பாயிண்ட் பியா, அப்போ இந்த பாயிண்ட்டும் பி தான், ஓகேவா? இப்போ வந்துட்டு ஏக்கும் பிக்கு நடுவில் கேட்குறாங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது? ஸோ நல்லா பாரு, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கோ. ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் தெரியுதா? ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் தெரியுதா? கரெக்டா? சீரீஸ்னா என்ன நடந்திருக்கணும்? இது ஏ, நடுவில் இருக்க பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, கரெக்டா இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட் வர, இந்த பாயிண்ட் வர, இந்த பாயிண்ட் வர, இங்கே அப்படி இல்லைல்ல, ரெண்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் தானே இருக்கு, கரெக்டா? நெக்ஸ்ட் பாரு, இந்த கெப்பாசிட்டர் இது இது ஏக்கும் பிக்கும் நடுவில்லையா? புரியுதா? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இது ஏக்கும் பிக்கும், எது இந்த பாயிண்ட், அதுதான் பின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். அப்போ இது பிங்கிறதுனால இது எல்லாமே பி, இது ஏங்கிறதுனால இது எல்லாமே, புரியுதா? இப்போ இது பாரு, சி சி சி, ஆன்சர் என்ன? இப்போ இந்த கொஸ்டின் இதில் எந்தெந்த பாயிண்ட் ஏன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். இது சர்க்கியூட்ல இருக்கிறது கெப்பாசிட்டர் தவிர எல்லாமே ஒயர் தான். இப்போ நல்லா பாரு, இது ஏ, கரெக்டா? இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், கரெக்டா? இங்க சம்பந்தமே இல்லாம ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து சம் சின்னு வச்சுக்கலாமா? சி வேண்டாம், சரி எக்ஸ் வச்சுக்குவோமா? சரி இசட்னு வச்சுக்குவோம் ஆசை, சரியா? இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. என்ன பாயிண்ட்டு? அப்போ ஏ இசட், நல்லா பாரு, ஏக்கும் இசடுக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் தெரியுதா? கரெக்டா? ஏக்கும் இசடுக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டுரு. இந்த கெப்பாசிட்டர் முடிஞ்சிச்சு. ஏக்கு நடுவில் இசடுக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டர், ஓகே. அப்போ எப்படி போடணும்? ஏக்கும் இசடுக்கு நடுவில் கெப்பாசிட்டர், ஓகே. இப்போ இசடுக்கும் எங்க இங்கே போடலாமா பேரலா? சி, புரியுதா? இசடுக்கும் பிக்கு நடுவில், இசடுக்கு பிக்கு நடுவில் வரைஞ்சிக்கும், ஓகே. ஃபைனல் என்ன கெப்பாசிட்டர் இருக்கு? ஏக்கும், எனக்கு ஏலேருந்து பிக்கு நடுவில், ஏக்கும் பிக்கும், அதுக்கு இசட் கூட கனெக்ட் பண்ணாத, ஓகே. இப்போ இது சி, இது சி, அப்போ இது ரெண்டு கம்பைன் பண்ணா 2C. அப்போ டயக்ராம் பார்த்தனா 2C, இது என்ன? அப்போ எஃபெக்டிவ் என்ன ஆயிடுச்சு? 2Cக்கும் Cக்கும் 2C²/3C, அப்போ 2C/3யா? 2C/, ரிஃபாத் புரியுதா?
சம்பத் சத்தியா இருந்தான்னு வச்சு இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே புரியல, நான் வீட்டில் போய் வீடியோ பார்க்க. இப்போ பாரு இது ரெண்டு எப்படி இருக்கு? ஏன்னா ஏலேருந்து நான் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம், அப்போ பேரலல் 2c/3 ப்ளஸ் c/1. அப்போ எல்சிஎம் எடுத்தேன்னா வெரி குட்.